ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயங்கள் நடப்பது ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி தான் நீ இப்பொழுது இருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது உனக்கு புரியவே இல்லை. அப்பப்போ என்னிடம் என்னதான் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் என்று என்னிடம் கேட்கிறாய். நான் அதை எடுத்து சொன்னால் கூட உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது ஏற்கனவே. அதனால் இப்பொழுது நீ எதை பார்த்தாலும் பயந்த நிலைமையாகவே ஆகிவிட்டாய். ஒருவனுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அல்லவா எப்பொழுதும் இதுவரைக்கும் எல்லாமே உனக்கு கஷ்டங்களாகவே நடந்தது. அதனால் உனக்கு யாரை நம்புவது, என்ன செய்வது, ஏது செய்வது என்று ஒன்றுமே விளங்காமல் எப்பொழுதுமே நீ கவலையோடே இருக்கிறாய். ஒரு நாளாவது இன்பம் வந்திருக்க வேண்டும். ஒரு நாளும் இன்பம் வரவில்லை. அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? கஷ்டம்தானே. இனிமேல் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதற்கு முன்பு 1000 விஷயங்கள் உன்னுடைய மனதை உடைக்கும் அளவுக்கு நடந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய துன்பங்களோடு நீ இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலத்தில் துன்பத்திற்கோ வாழ்க்கையில் கஷ்டத்திற்கோ இடமென்பதே கிடையாது. வாழ்வில் சுபம் என்று ஒன்று உண்டு. அது இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும், அந்த சுபம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்பதையே தெரியாமலேயே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இதற்கு பிறகு சுபம் என்றால் என்ன என்பது மற்றவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் சுபத்துவமான வாழ்க்கை, நல்ல நல்ல விஷயங்கள், ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் அனைத்தும் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். துவண்டு போய் இருந்தாய். உன்னை நான் தேற்ற நிறைய முயற்சிகளை எடுத்தேன். ஆனால் எதிலும் நீ தேற்றவில்லை. காரணம், ஏதாவது ஒரு நல்லது நடந்தால்தானே மனதுக்கு திருப்தியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில்தான் எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை. அதனால் கவலை. தங்கப்பிள்ளையே, இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடக்காமல் உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு போய்விட்டது. அதற்கு பதிலாக இனி வரும் நாட்களில் உன்னுடைய வாழ்வில் சுபமான விஷயங்கள் நடக்கும். யாரை கண்டும் ஒரு நிமிஷமும் அஞ்ச வேண்டாம். நீ எந்த நாளும் நம் வாழ்க்கையில் இது நடந்துவிட்டதே, அது நடந்துவிட்டதே என்ற ஒரு ஏக்கமும் வேண்டாம். எது நடக்கிறதோ அது உனக்கு நிச்சயமாக சாதகமாகவே அமையும். ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நீ சொல்லிதான் தெரிய வைக்க வேண்டும் என்பதல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உன்னுடைய வாழ்வில் நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் அனுபவித்தாய், யாரெல்லாம் உன்னை என்னென்ன காரியத்திற்காக உபயோகப்படுத்தி கொண்டார்கள், என்னென்ன விஷயத்திலிருந்து உன்னை தூக்கி எறிந்தார்கள், எல்லாமே எனக்கு தெரியும். எதையும் நினைத்து எப்பொழுதும் கவலைப்பட்டு வாழ்க்கையை இழந்து விடாதே. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து அற்புதத்தையும் அதிசயத்தையும், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் என்று ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த நல்லபடியாக அந்த விஷயங்கள் அனைத்தையும் உனக்காக நான் செய்வேன். தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றிகளையே நீ அடைவாய். ஒரு இடத்தில் கூட எனக்கு தோல்வி வந்துவிட்டது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று நீ நினைக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பல நேரத்தில் பலவிதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க வைப்பேன். நீ யாரை வேண்டுமானாலும் நம்பு. புரிகிறதா? நீ யாரை வேண்டுமானாலும் நம்பு. ஆனால் நான் செய்ய வேண்டிய அனைத்து விதமான சுப காரியங்களையும் நான் செய்வேன். என்னை நம்பி ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பாக நீ என்ன விஷயத்திற்காக நீ ஓடி ஓடி உழைக்கிறாயோ அந்த அனைத்து விஷயத்திலேயும்
வெற்றி என்ற ஒன்றை நீ அனுபவிப்பாய். யாரை பார்த்தாலும் பயப்படாதே. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் உன்னை செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கை உன் கையிலேயே இருக்கிறது. நீ எதற்காக மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டும்? அமைதியும் நம்பிக்கையும் என்றுமே உன்னோடு இருக்கட்டும். நீ அமைதியோடு இருக்கும் பொழுது நீ என்ன நினைப்பாய்? நம்மளுடைய அப்பா இருக்கிறார், நம்மளோடு நம்முடைய தெய்வம் இருக்கிறது என்று நினைப்பாய் அல்லவா? அதை நினைத்து கொண்டே இரு. அனைத்தும் உன் வாழ்வில் சிறப்பானதாகவே அமையும். நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இன்பமோ கிடைக்கும். துன்பம் உன்னை விட்டு நீங்கி இன்பம் உன் வாழ்வில் வந்து சேரும். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இனி துன்பம் வரும், நம் வாழ்க்கை கஷ்டமாகும், நஷ்டமாகும் என்று நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இன்பமும் பலவிதமான அற்புதமும் இனி வரும் காலம் முழுவதும் நடக்கும். யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் நீ வந்தாய்? யாரையும் நம்பி அல்ல, உன்னை நீ நம்பினாய். உன்னை நீ நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்தாய். நீ எதை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் வந்தாயோ, உன்னை நம்பி வந்தாய். நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையிலிருந்து அத்தனை விஷயத்தையும் செய்ய முடியும். தனியாளாக நின்று என்ன செய்ய போகிறோ என்று நினைத்து நீ என்னாலும் எல்லாம் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டப் போகிறாய். எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்வில் கிடைத்து நீ உன் குடும்பம் என்று ஒற்றுமையாக இருந்து அற்புதமாகவே வாழப்போகிறீர்கள். மற்றவர்கள் எது பேசினாலும் எது சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. அவரவர்கள் 1000 பேசுவார்கள். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை சுபமாக செய்து கொண்டு வளமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக நடத்தி கொண்டு வாழ்க்கையில் இரு. நீ எத்தனை நாள் உன்னுடைய வாழ்வில் கஷ்டப்படுவாய்? இனிமேல் வரும் காலத்தில் கஷ்டங்களுக்கோ நஷ்டங்களுக்கோ இனிமேல் இடம் கிடையாது. அத்தனை பேரும் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது செய்தாய், அது செய்தாய், அந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடந்தது, இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று 1000 விஷயங்களை சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு பேச்சுக்கும் நீ யாருக்கும் பயந்து நடுங்கி செவி சாய்க்காதே. எல்லாமே நல்லதே. இனி வரும் காலம் மொத்தமும் நல்ல காலங்களே. உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் அத்தனை விதமான காயங்களும் இன்பமான விஷயங்களே. இனி யாரை பார்த்தும் பயப்படாது. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக செய்ய முடியாது. நன்மைகளை மட்டுமே செய்ய முடியும். இன்று கசப்பு, நாளை அதுவே இனிப்பாக கூட மாறும். எதுவும் இதுதான் வாழ்க்கை என்று உன்னாலும் சரி யாராலும் சரி சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இப்பொழுது கசப்பு, ஆனால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காணத்தான் போகிறாய். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சியை நிச்சயமாக வெற்றியடைய வைக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.